குழந்தைகள் படிக்கும் பாடநூலின் விலையை உயர்த்துவது கண்டனத்திற்குரியது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த வகையிலும் பாடநூல்களின் விலை உயர்த்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததாக அவர் கூறினார். ஏற்கனவே மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, பொருளாதார சிக்கல் என சிக்கி தவிக்கும் மக்களுக்கு இது மேலும் சுமையை தரக்கூடிய வகையில் உள்ளது என்று வைகை செல்வன் காட்டமாக தெரிவித்தார். பொருளாதாரத்தில் சொத்து வரியிலிருந்து, குடிநீர் கட்டணத்திலிருந்து, மின்சார கட்டணத்திலிருந்து, விலைவாசி உயர்விலிருந்து பல்வேறு இடர்பாடுகளால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாணவர்களுக்கான பாடநூலும் உயர்த்துகிற போது அது 2 மடங்கு செலவுகளாக அவர்களுக்கு அதிகரிக்கும். ஆகவே தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்டுக்கொள்கிறது. மேலும் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசு அடாவடித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என தெரிவித்த வைகை செல்வன், அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டுமே தவிர அதை குறைக்க கேரள அரசு நினைப்பது ஏற்புடையதாக இல்லை என தெரிவித்தார். பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது. தற்போது அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக வந்திருக்கிற திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அணை கட்டுகிற விஷயத்தில் சமரசத்திற்கு இடமே இல்லை என்று சொல்கிறார். கேரள அரசு இப்படி தொடர்ந்து சொல்கிறது. ஆக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி நாங்கள் பொறுத்து கொள்ள முடியும்? தற்போது இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையில் 142 அடி தொடர வேண்டும். இது முயன்றால் 152 அடியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை உறுதியோடு நாங்கள் இருக்கிறோம்.